ஓம் சாந்தி 4/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு அன்பாக தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பாவங்கள் அழியுன்றார் பாபா. இப்ப எந்த அளவுக்கு நம்ம பாபாவை அன்பா நினைக்கிறோமோ, பாபா அன்பா நினைக்க நினைக்க நம்ம என்ன இருக்கணும்னா அவரு நினைவு அதிகமா இருக்கும். அப்ப நமக்கு கவனம் வேற எங்கேயும் போகாது. அந்த அன்புல நம்ம என்ன இருப்போம்னா அப்படியே அந்த மாதிரி மயங்கி இருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம இருப்போம். அப்ப அதிகமா அவர் நினைக்க நினைக்க என்ன ஆகும், நம்ம கிட்ட சக்தி நிறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த சக்தி கண்டிப்பா அந்த வாயுமண்டலம் முழுவதும் பரவும். அதன் மூலம் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப அது அப்படியே நமக்கு என்னமோ ஆயிடும், நம்ம ஆத்மால இருக்க அந்த துரு நீங்கி பாவங்களும் அழிஞ்சிடும். அதுதான் பாபா சொல்றாரு. கேள்வி தந்தை குழந்தைகளுக்கு எந்த தர்மத்தில் நிலைத்திருப்பதற்கான வழி கூறுகிறார். பாபா இப்ப எந்த தர்மத்துல நம்ம இருக்கணும்னு சொல்றாரு, அதுக்கு என்ன வழி சொல்றாருன்னா, பதில் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தங்களது விசித்திரமான தர்மத்தில் நிலைத்திருங்கள், ஆத்ம தர்மத்துல நிலைத்திருங்கள்ன்றார். உங்களோட தர்மம், அதாவது நீங்க ஆத்மா தர்மம், அந்த தர்மம் தான். அதுல உங்களோட சிவ தர்மம் சாந்தின்றல பாபா. அந்த மாதிரி நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இருங்க. சித்திரத்தின் தர்மத்தில் அல்ல, இந்த உடல் தேக அபிமானத்துல வராதீங்க. எவ்வாறு தந்தை தேகமற்றவராக இருக்கின்றாரோ, விசித்திரமானவராக இருக்கின்றாரோ, சித்திரம் இல்லாத தேகமற்றவராக இருக்கிறாரோ, அதே போன்று குழந்தைகளும் விசித்திரமானவர்களாக நீங்களும் அதே மாதிரிதான். நீங்களும் ஆத்மா நட்சத்திரம் போல புள்ளியா தான் இருக்கீங்கன்றாரு. பிறகு இங்க சித்திரத்தில் வருகிறீர்கள், அப்புறம் இந்த உடல்ல நடிக்கிறதுக்கு வரும். இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, விசித்திரமானவர்களாக, அதாவது அசரீரியாவா ஆத்மாவா ஆகுங்க. தனது சுய தர்மத்தில் நிலைங்க. உங்களோட சுய தர்மம் இந்த ஆத்மா அபிமானி, அதுல நிலைச்சிடுங்க, தேக அபிமானத்துல வராதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி பகவானும் நாடகப்படி எந்த விஷயத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. பாபா கூட இப்ப எதுல கட்டுப்பட்டு இருக்காருன்னா, நாடகப்படி குழந்தைகளை பதித்தத்திலிருந்து பாவனம் ஆக்குவதற்காக பகவானும் கட்டுப்பட்டு இருக்கின்றார். பாபா நம்மள தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாக்கத்துக்கு வந்திருக்காரு. ஆனா பாபா கூட என்ன பண்றாரு, இதுல கட்டுப்பட்டு தான் இருக்கிறார். அந்த நாடகத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவரும் அந்த சரியான நேரத்துக்கு தான் வராரு. பொறுமையா தான் இருந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. ஏற்றம் இறங்க இருந்தாலும் வரிசைக்கிரமம் இருந்தாலும் அதை பாபா சாட்சியா தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் புருஷோத்தம சங்கமயுகத்தில் வந்தே ஆக வேண்டி இருக்கிறது. அப்ப அவர் எப்ப வரணும் அப்படின்னா, கரெக்டா இந்த புருஷோத்தம சங்கமயுகத்துலதான் வரணும் பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நம்மளோட தந்தை வந்துட்டாரு, ஆத்மான்னு யார் உணர்ந்திருக்கோமோ அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகிறதோ அப்பொழுது தனது ஆத்மாவின் சுய தர்மத்தின் அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. அதான் பாபா சொல்றாரு. எப்ப நீங்க ஓம் சாந்தின்னு சொல்றீங்களோ அப்ப என்ன தெரியுது, ஓம் சாந்தினா நம்ம ஆத்மா, என்னோட சுய தர்மம் சாந்தி. அப்ப அந்த அறிமுகம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆக தானாகவே தந்தை நினைவு வந்துடுது. அப்ப நான் ஆத்மா, என்னோட சுய தர்மம் சாந்தி நம்ம நினைக்கும் போதே நம்மளோட தந்தை பரமாத்மான்றது நமக்கு புரியுது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் பகவானை தான் நினைவு செய்யறாங்க. இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே என்ன பண்றாங்க, இறைவா அப்படின்ட்டுதான் எல்லாரும் மேல் நோக்கியே பாக்குறோம். பகவானா நேரடியா தெரிஞ்சுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா கவனம் மேல் நோக்கி போகுது. பகவானை தான் நினைவு செய்யறாங்க. பகவானின் முழு அறிமுகம் அவங்களுக்கு கிடையாதுதான், அவங்களுக்கு தெரியாதுதான், அவ்வளவுதான். ஆனா பகவானை நினைவு செய்யறாங்க. தனது மற்றும் ஆத்மாவின் அறிமுகம் கொடுப்பதற்காக பகவான் வருகின்றார். இப்ப யாருக்கும் தெரியாதனால சுயம் இறைவனே நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அறிமுகத்தை கொடுக்குறாரு. பகவான் தான் பதித்த பாவன் என்று கூறப்படுகின்றார். யார் நம்மளுக்கு பதித்த பாவனா இருக்க முடியும்? இறைவன் தானே பதித்த பாவனா இருக்க முடியும். அவர் தானே நம்மளுக்கு தூய்மையற்ற நிலையில தூய்மையாக்க முடியும். ஒரு மனிதரால எப்படி செய்ய முடியும்? பதித்தத்திலிருந்து பாவனம் ஆக்குவதற்கு பகவானும் நாடகத்துல கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அப்ப நம்மள இந்த மாதிரி பாவனம் ஆக்க, தூய்மை ஆக்குவதற்காக பகவான் கூட அந்த நாடகத்துல கட்டுப்பட்டு இருக்காரு. அவரும் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்துல தான் வராரு. அதுக்கு முன்னாடி அவரும் வரல. சங்கமயுகத்தை பற்றியும் புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த சங்கமயுகம் என்ன அப்படின்றது நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த யுகத்துலதான் நம்ம என்ன பண்றோம், பகவான் நம்மளுக்கு நேரடியா பாபா முதலிடை கடை ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு. நம்மள பாலனையும் பண்றாரு. இந்த ஒரே ஒரு இந்த சின்ன சங்கமயுகத்துல மட்டும்தான் நம்ம பாபா கூட வாழ்றோம். நம்ம பழைய உலகம் மற்றும் புது உலகத்தின் இடையில் தான் தந்தை வராரு. இப்ப இந்த இடையில இந்த சங்கமயுகத்துல தான் பாபா வந்திருக்காரு. பழைய உலகம் மரண உலகம் நமக்கு தெரியும். புது உலகம் என்ன ஆக போகுதுன்னா அமரலோகம்னு சொல்லப்படுது. மரண உலகம் ஆயுள் குறைவாகவே இருக்கும் என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க.
இந்த கலியுகத்துல ஆயுள் எல்லாரும் குறைவா தானே இருக்கு, திடீர் மரணங்கள் கூட ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா அது அமரலோகம், அங்க திடீர் மரணம் ஏற்படாது பாபா சொல்றாரு. அங்க அந்த மாதிரி கிடையாது, எல்லாரும் 150 ஆயுள் வரைக்கும் இருப்பாங்க. ஏனெனில் தூய்மையா இருக்கிறாங்க அங்க. அசுத்தத்தின் மூலம் கலப்படமானவர்களா ஆகின்றனர் மற்றும் ஆயுளும் குறைந்து விடுகிறது. அப்ப நம்ம தூய்மையற்ற தன்மை நம்மள்ட்ட வரும்போது நம்ம கலப்படம் ஆகிறோம். நம்ம அந்த மாதிரி ஆகும் போதுதான் என்ன ஆகுதுன்னா ஆயுளும் குறையுது. அது உடல் எல்லாத்தையும் பாதிக்க, தேகத்தை பாதிக்க ஆரம்பிக்குது. ஆத்ம அபிமானின்னு நம்ம நிலையை விட்டு போகும்போது தேகமும் என்ன ஆகுது, நம்மளுக்கு பாதிப்புக்கு வருது. அப்ப பலமும் உங்களுக்கு குறைஞ்சிடுதுன்னு பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் தூய்மையா இருக்கின்ற காரணத்தினால் கலப்படமற்றவர்களா இருப்பார், அங்க தூய்மையாவே இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ பலமும் உங்களுக்கு சக்தியும் அதிகமா இருக்கும்ட்டாரு. பலம் இன்று ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்திருப்பார் பாபா சொல்றாரு. ஒரு ராஜ்யம் அடையணும்னா அங்க என்ன வேணும், பலம் வேணும் தானே. அதான் பாபா சொல்றாரு. அப்போ உங்களுக்கு இந்த ராஜ்யம் நீங்க அந்த சக்தியாலதான், சக்தி நிறைவு பெற்றுதான் உங்களுக்கு சக்திகளால் நிரம்பிதான் நீங்க இதை வாங்குறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவசியம் அவர்கள் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம் அடைந்திருக்க வேண்டும். அப்ப இந்த ராஜ்யம் அடைஞ்சிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா தந்தைகிட்ட இருந்து ஆசீர்வாதம் அடைஞ்சிருக்கணும். தந்தை சர்வ சக்தி வாய்ந்தவர். அப்ப தந்தை தான் என்னது, சர்வ சக்திவான் இல்லையா, சர்வ சக்தி வாய்ந்தவர் அவர். ஆசீர்வாதம் எவ்வாறு அடைந்திருப்பார், எப்படி அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க, என்ன நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்றார். அப்ப யார் அதிகமாக நினைவு செய்திருப்பார்களோ அவர்கள் தான் ஆசீர்வாதம் அடைந்திருப்பேன்னு பாபா சொல்றார். இப்ப பாபா சொல்லிட்டாரு, என்ன நினைவு செய்யுங்க, உங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துடுறேன், உங்க பாவத்தெல்லாம் நான் போக்கிடுறேன், உங்க ராஜ்யத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்ட்டாரு. அப்ப அவர் பேச்சை கேட்டு யார் அதிகமா நினைச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையா. அதுதான் பாபா சொல்றாரு. ஆசீர்வாதம் என்பது கேட்டு பெறக்கூடிய விஷயம் கிடையாது, இது முயற்சி செய்ய வேண்டிய விஷயம் பாபா சொல்றாரு. இப்ப ஆசீர்வாதத்தை போய் நம்ம எதுவுமே செய்யாத போயிட்டு ஆசீர்வாதம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? சாதாரண இந்த லௌகிக வாழ்க்கையிலே எல்லா நன்மையும் செய்யறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மாதிரி தானே இங்கேயும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க கேட்டு வாங்க வேண்டிய விஷயம்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா பாபா என்ன சொல்றாரோ அது முடியும் நம்ம நடக்கும் போது தானாகவே நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தார். எந்த அளவுக்கு அதிகம் நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப பாபாவை நினைக்க நினைக்க நம்ம ஆத்மா அபிமானியா ஆகும், சக்திகள் நிரம்பும். சக்திகள் நம்ம நிரம்பும் போது நம்ம துக்கம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதாவது உயர்ந்த பதவியும் கிடைக்கும். நினைவு செய்யவில்லை எனில் ஆசீர்வாதமும் கிடைக்காதுன்னு பாபா சொல்றாரு. லௌகீக தந்தை ஒருபோதும் குழந்தைகளிடத்தில் என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாரு. லௌகீக தந்தை சொல்வாரா எப்பயாவது என்ன நினைங்க அப்படிலாம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அப்ப இவருதான் நிராகார தந்தை, அவருதான் சொல்றாரு என்ன நினைங்க, பாவங்களை அழிங்கன்றாரு. அது சிறிய வயதில் தானாகவே அம்மா அப்பா என்று கூறிக்கொண்டே இருக்கும். குழந்தைகள் அது தானாவே சொல்லுவாங்க. இந்திரியங்கள் தான் எப்படி இருக்கும், அவங்களுக்கு சிறியதா இருக்கும். பெரியவர்கள் ஒருபோதும் அப்பா அப்பா என்றோ அம்மா அம்மா என்றோ கூற மாட்டார்கள். அவங்க புத்தியில இருக்கும், அப்பா 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 அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அம்மா 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 அப்படின்னு குழந்தைங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க புத்தியில இவர்கள் எனது தாய் தந்தை என்று இவர்களிடம் ஆஸ்தி அடையணும் என்பது புத்தியில இருக்கும். அதான் பாபா சொல்றார், வாயில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றார். சொல்ல வேண்டிய மற்றும் நினைக்க வேண்டிய விஷயம்லாம் இல்ல. இங்கு என்னை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்றாரு. இங்க கூட நீங்க வாயால அப்பா அப்பா பாபா பாபான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா நினைங்க போதும் அவ்வளவுதான்றாரு. செம்போ நிறமான உலகத்துல பாபா அங்க இருக்கிறாரு, நட்சத்திரம் போல ஜொலிச்சுட்டு இருக்காரு. அந்த நினைவு இருந்தாலே போதும். எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்களை விட்டு இப்போது எல்லையற்ற சம்பந்தங்களை நினைவு செய்ய வேண்டும். அப்ப நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி இருக்க அந்த எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்கள் மேல அந்த பற்று வச்சுக்கிட்டு அவங்களே நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம பாபாவை மறந்துரும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அதை விட்டுட்டு என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம பாபாவோட நினைவு அதிகமாகும் இல்லையா. அதுதான் பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எல்லைக்குட்பட்ட சொந்தங்களை நினைச்சா மட்டும் என்ன ஆக போகுது, அதனால துக்கம் தான் அடைய போறோம். யார்கிட்ட நம்ம நினைவு செய்யறோமோ அவங்க கிட்ட இருந்து துக்கம் தான் கிடைக்கும் இந்த கலியுகத்துல. அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் விட்டு என்ன நினைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாரு. நமக்கு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்று அனைத்து மனிதர்களும் விரும்புகின்றனர். எல்லாருமே அதான் சொல்றாங்க, நல்ல நிலை வேணும், இருக்கும் போதும் சரி போனாலும் சரி நல்ல கதி அடையணும் அப்படின்றாங்க. அப்ப நல்ல நிலைன்னா என்னது, முக்தி தாமம் தான் சொல்லப்படுது. மீண்டும் சுகதாமத்திற்கு வருவதுதான் சத்கதி என்று கூறப்படுகிறது. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க முக்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சுகதாமத்திற்கு நீங்க வரீங்களே, அதுக்கு பேர் தான் சத்கதி. யார் முதலில் வருகின்றார்களோ அவர்கள் அவசியம் சுகம் மட்டுமே அடைவார்கள். இப்ப பாபா சொல்றார், யார் முதலே ஃபர்ஸ்டே வராங்களோ அவங்க கண்டிப்பா அவசியம் என்ன பண்ணுவாங்க, சுகம் மட்டுமே அடைவார்கள்ன்றார். தந்தை சுகம் கொடுப்பதற்கு தான் வராரு.
இப்ப இறைவன் வந்து ஒருபோதும் துக்கம் கொடுக்க மாட்டாரு. அவரு துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் தான். அதனால நமக்கு ரொம்ப துக்கத்துல இருக்க நமக்கு சுகம் கொடுக்கறதுக்காக தான் தந்தை வந்திருக்கிறாரு. ஏதாவது ஒரு விஷயம் கடினமாக இருக்கும் போதுதான் அது உயர்ந்த படிப்பு என்று கூறப்படுகிறது. இப்ப ஈஸியா நம்ம படிக்கிறதுலாம் ஒண்ணும் உயர்ந்த படிப்பு இல்ல. அப்ப அதை அதிகமா படிக்கும் போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போதுதான் அது உயர்ந்த படிப்புன்றோம். எந்த அளவிற்கு உயர்ந்த படிப்போ அந்த அளவிற்கு கடினமா இருக்கும்னு பாபா சொல்றாரு. உயர்ந்த படிப்புனா கடினமா தானே ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. எம்ஃபில் பிஹெச்டினா கடினமா தான் படிக்கிறாங்க. அனைவரும் தேர்ச்சி பெற்று விட முடியாது. அதுல உயர்ந்திலும் உயர்ந்த தேர்வில் மிக குறைந்த மாணவர்கள் தான் தேர்ச்சி பெறுவார். சோ அந்த மாதிரி படிப்புல எல்லாம் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்றாங்க, தேர்ச்சி பெறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம். எல்லாரும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் ஆயிட மாட்டாங்க. ஏனெனில் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் பிறகு அரசாங்கமும் அவர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுக்க வேண்டி இருக்கும் இல்லையா. பாபா சொல்றாரு பாருங்க. அப்ப இதுல அப்ப அவங்க உயர்ந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றானா கண்டிப்பா அரசாங்கம் சும்மா விட்டுற முடியாது இல்லையா. அவங்களுக்கு ஐஏஎஸ், கலெக்டர் அதெல்லாம் அந்த பதவி அவங்க கொடுத்தே ஆகணும் இல்லையா. பாபா சொல்றாரு, சில மாணவர்கள் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்பும் எந்த வேலைக்கும் செல்லாமல் இருப்பார். அந்த மாதிரி கூட இருப்பாங்க. உயர்ந்த வேலை கொடுக்கும் அளவிற்கு அரசாங்கத்திடம் அந்த அளவிற்கு செல்வமும் கிடைக்காது. அப்ப எல்லாருக்கும் உயர்ந்த வேலை கொடுக்க அந்த அளவுக்கு செல்வம் கொடுக்குற அளவுக்கு கூட அரசாங்கத்திட்ட என்ன கிடையாது, இப்ப செல்வம் இல்லைன்றார். இங்க தந்தை சொல்றார், எந்த அளவிற்கு நன்றா படிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இப்ப இருக்க உலகாய அரசாங்கம் அப்படி இருக்குது. ஆனா பாபா சொல்றாரு, இங்க நீங்க அப்படி இல்ல. இங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லா படிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இங்க உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதற்காக அனைவரும் ராஜாவாக அல்லது செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பது பொருள் அல்ல. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்புலதான் இருக்குன்னு பாபா சொல்லிட்டாரு. இப்ப படிக்கிறவங்க எல்லாருமே நீங்க வந்து ராஜா செல்வந்தரா ஆயிடும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் படிப்புலதான் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ வரிசை கிரமம் தான். பக்தியே கல்வின்னு சொல்ல முடியாது. இப்ப பக்தியில எல்லாம் இந்த சாஸ்திரம் அதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அது கல்வி எல்லாம் கிடையாது. ஆனா இது என்னது, ஆன்மீக ஞானம். இதுதான் ஆன்மீக தந்தை நம்மளுக்கு வந்து கற்பிக்கின்றார். எவ்வளவு உயர்ந்த கல்வி குழந்தைகளுக்கு கடினமா இருக்குது, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது உயர்ந்த கல்வி இருந்தா. ஏனெனில் தந்தையை நினைவு செய்யவில்லை எனில் நடத்தைகளும் மாற்றம் ஏற்படுவது கிடையாது. பாபா சொல்றாரு, இது எவ்வளவு ஒரு உயர்ந்த கல்வி. இது போய் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது, இது வந்து கடினமா இருக்குது. ஏன் அந்த மாதிரி கடினமா இருக்கு அப்படின்னா, தந்தையே நீங்க நினைவு செய்யவில்லைன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, நடத்தையில கூட என்ன ஆகாது, மாற்றம் ஏற்படாதுன்னு பாபா சொல்றாரு. யார் நன்றாக நினைவு செய்கிறார்களோ அவர்களது நடத்தைகளும் மிக நன்றா இருக்கும். பாபாவை அதிகமா நினைக்கும் போதுதான் நம்ம என்ன ஆகும்னா நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். நம்ம ஆத்மால அந்த மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அப்புறம் மாற்றம் ஏற்படாது. அப்ப ஆத்மால அந்த துரு நீங்க தான் நம்மளும் நடத்தைகள் நம்மளுக்கு ஒழுங்கா இருக்கும். அப்ப துரு நீங்காத இருந்துச்சுன்னா நம்ம பழையபடி அந்த அசுர வாழ்க்கையில தானே இருப்போம். மிக மிக இனிய சேவாதாரிகளாக ஆகி கொண்டே செல்வார். அப்ப நிறைய நினைக்கிறவங்க இனிய சேவாதாரியா ஆயிடுவாங்க. அவங்க முகமே எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும், இனிமையா பேசுவாங்க, அன்பா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிட்டே போவாங்க. பாபா அதிகமா நினைக்க நடத்தைகள் நல்லதாக இல்லை எனில் யாருக்கும் பிடிக்கவும் செய்யாது. அப்ப நினைவு கம்மியா இருக்கும் போது நடத்தைகளும் நல்லா இருக்காது. அப்ப யாருக்கும் பிடிக்காது. யார் தோல்வி அடைகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் நடத்தையில் குறை இருக்கும். இப்ப தோல்வி அடையணும்னா அவங்க நடத்தை சரி என்ன இது குறைவா இருக்கு, அவங்க தெய்வீக குணங்களும் ரொம்ப தாரணை பண்ணல, படிக்கல அப்படின்னு பாபா சொல்றாரு. ஸ்ரீ லட்சுமி நாராயணன் நடத்தைகள் மிகவும் நல்லதாகவே இருக்கும். லட்சுமி நாராயணன் எப்படி இருப்பாங்க, அவங்கள பார்த்து எல்லாரும் எப்படி பாக்குறாங்க கோவில்ல போயிட்டு, அந்த மாதிரி அவங்களோட நடத்தை நல்லா இருக்குன்னா அவங்க அந்த அளவுக்கு தாரணை பண்ணியிருக்காங்க. ராமருக்கு ஆனா என்ன இருக்கு, 2 கலைகள் குறைந்து விட்டன என்று கூறலாம். அப்ப ராவண ராஜ்யத்தில் பாரதம் பொய்யான கண்டமா ஆயிடுச்சு. பாபா சொல்றாரு, ராமர் இருக்கிறாருன்னா அவருக்கும் என்ன ஆயிடுச்சு, 2 கலைகள் குறைஞ்சுதான் அவங்க ராமர் சீதாவா வராங்கன்றாரு. அப்ப இந்த ராவண ராஜ்யத்துல இந்த பாரதம் வந்து எப்படி சத்தியமான கண்டமா ராமராஜ்யத்துல இருந்துச்சோ இப்ப அது வந்து பொய்யான கண்டமா ஆயிடுச்சு. சத்திய கண்டத்தில் சிறிது பொய் இருக்க முடியாது. அங்க பொய்ன்றதே கிடையாது, எல்லாமே சத்தியம். ராவண ராஜ்யத்தில் பொய்யே பொய்யா, எல்லாமே பொய்யா இருக்குது. பொய்யான மனிதர்களே தெய்வீக குணங்கள் உடையவன்னு எப்படி சொல்ல முடியும்ன்றார். இது எல்லையற்ற விஷயம். இப்போது தந்தை கூறுகின்றார், இப்படிப்பட்ட பொய்யான விஷயங்களை யாரும் கூற வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். அவ பாபா சொல்ற இந்த பொய்யான விஷயம் எல்லாம் வேணாம். அவ பக்தியிலேயே நிறைய என்ன இருக்கு, எல்லாமே உண்மை கிடையாது இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, ஒரே ஒரு ஈஸ்வரன் வழியை தான் என்ன சொல்ற சட்ட வழி, உயர்ந்த வழின்னு சொல்லப்படுது. பாபா சொல்றாரு, ஈஸ்வரன் கொடுக்குற அந்த வழிதான் உண்மையான வழி. மனித வழி வந்து சட்டத்திற்கு புறம்பானது பாபா சொல்றாரு. இப்ப மனிதர்கள் வழி என்னது, சட்டத்திற்கு புறம்பா இருக்குது. இப்ப மனிதர்கள் வழி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் காமம், இதெல்லாம் சரி
சரின்றாங்க. அப்ப அதனாலதானே இப்ப துக்கம் எவ்வளவு ஏற்படுது. அப்ப அது சட்டத்திற்கு புறம்பானது தானே. சட்ட வழிப்படி நீங்கள் உயர்ந்தவர்களா ஆகுறீங்க. அப்ப பாபா கொடுக்குற அந்த ஸ்ரீமத்துப்படி நடந்து நம்ம உயர்ந்தவரா மாறிட்டு இருக்கோம். ஆனா அனைவராலும் நடந்திட முடியாது எனும் போது சட்டத்திற்கு புறம்பானவர்களா ஆயிடுறாங்க. பாபாவோட ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆயிடுறோம்? சட்டத்துக்கு புறம்பானதான் ஆயிடும்னு பாபா சொல்றாரு. பாபா இவ்வளவு காலமாக நான் சட்டத்திற்கு புறமான காரியங்களை செய்திருக்கிறேன், இனி செய்ய மாட்டேன் என்று சில தந்தையிடம் உறுதிமொழி செய்யறாங்க. இப்ப நமக்கே தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம பாபாவோட சட்டத்துக்கு புறம்பாதான் எல்லா வேலையுமே செஞ்சிருக்கோம், தலைகீழாதான் வாழ்ந்திருக்கோம், எல்லாமே தப்புன்ட்டு இப்பதான் புரியுது. இப்ப பாபாட்ட வந்து உறுதிமொழி செய்யறாங்க, பாபா நான் இனிமேல் அதுக்கெல்லாம் இருக்க மாட்டேன், சட்டத்திற்கு புறம்பான மிகப்பெரிய காரியம் விகாரம் தான் பூதமாகுன்றார். அந்த விகாரம் என்ற பூதம் தான் மிகப்பெரிய காரியம். தேக அபிமானம் என்ற பூதம் அனைவரிடத்திலும் இருக்குது. தேக அபிமானமும் எல்லார்கிட்டயும் இருக்கு. மாயாவி புருஷர்களிடம் தேக அபிமானம் தான் இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. நம்மள தந்தை தேகமற்றவராக இருக்கிறாரு. பாபா வந்து தேகம் கிடையாது, விசித்திரமானவர். அவரு குழந்தைகளும் தேகமற்றவரா தான் இருக்கிறாங்க. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பாபா மட்டும் தேகமற்றவர், நீங்களும் தேகமற்றவர் தான். நீங்க எப்படி வந்து பாபா வந்து பிரம்மா பாபாவை வந்து சிம்மாசனமா யூஸ் பண்ணி அந்த ரதத்துல வந்து உட்கார்றாரோ, அத மாதிரி நம்மளும் இந்த உடல் என்ற இந்த ரதத்துல நம்ம வந்து உட்கார்ந்துட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம போறோம். அத பாபா நினைவு சொல்றாரு. ஆத்மாக்களாக நாம் தேகமற்றவர்களா இருந்தோம், பிறகு இங்க தேகமற்றவர்களா நம்ம இருந்தோம் பரந்தாமத்துல, அப்புறம் இங்க சரீரத்துல வரோம். இப்போது தந்தை மீண்டும் சொல்றாரு, தேகமற்றவரா ஆகுங்கள் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாரு. தனது சுய தர்மத்துல நிலைச்சிடுங்கன்றாரு. தேக தர்மத்தில் நிலைத்திருக்காதீர்கள், தேகத்தோட தர்மத்துக்கு போகாதீங்க, தேகமற்ற ஆத்மாவின் தர்மத்தில் நினைத்திருங்கள். அப்ப இந்த தேகம் இல்லாத ஆத்மா அதோட தர்மத்துல இருங்க, தேக அபிமானத்துல வராதீங்கன்ட்டு பாபா இன்னைக்கு நிறைய சொல்லிட்டாரு. தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார், இது நினைவு மிகவும் அவசியமானது. அப்போ கண்டிப்பா பாபாவை நினைவு செய்யணும். பரந்தாமத்துல இருக்க தந்தைய நம்ம நினைவு செய்யணும். தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்ன நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக தூய்மையானவரா ஆயிடுவீங்க. அப்ப உங்களை ஆத்மா அப்படின்ட்டு நீங்க உங்களை போக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தந்தைய பாருங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நினைவு பண்ணுங்க. அசுத்தத்தில் செல்வதன் மூலம் அதிக தண்டனை கிடைத்துவிடும் பாபா சொல்றாரு. தந்தையினுடையவர்களாக ஆன பின்பு ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலைத்திருக்க முடியாதுன்னு பாடப்பட்டிருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு பாபா வந்து சொல்றாரு. ஒருவேளை நீங்கள் எனது வழிபடை நடந்து தூய்மையாக ஆகவில்லை எனில் 100 மடங்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு பாபா சொல்றாரு. இப்ப பாபா வந்து நம்மளுக்கு எல்லா அறிமுகத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப வந்து நம்ம தூய்மை ஆகல, பாபாவோட வழியில இருந்து நம்ம தவறு பண்ணோம்னா அப்ப 100 மடங்கு தண்டனை இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. விவேகம் வந்து செலுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும். விவேகத்தை கொண்டு வாங்க, யோசிங்க, சிந்திங்கன்றார். எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருங்க. என்னால் நினைவு செய்ய முடியவில்லை எனில் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியும் அடைய முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. முயற்சிக்காக நேரமும் கொடுக்கின்றாரு. பாபா ஒன்னும் சும்மா இல்ல, நமக்கு சரி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு டைமும் கொடுக்குறாரு. கொஞ்சம் உங்களை மாத்திக்கோங்க. என்ன நிரூபணம் இருக்கிறது என்று உங்களிடம் கேட்கின்றார். நீங்க என்ன நிரூபணம் பண்ணிருக்கீங்க இப்ப அப்படின்னு நம்மள கேக்குறாரு. எந்த சரீரத்தில் வருகின்றாரோ அந்த பிரஜாபிதா பிரம்மாவும் மனிதர் அல்லவா. இப்ப பாபா சொல்றாரு, நான் எந்த சரீரத்துல வரணும், அவரு என்ன தேவத ஆத்மாவா? அவரும் மனித ஆத்மா தான், அவர் உடல்ல தான் வராரு. சரீரத்திற்கு தான் மனிதன் பெயர் வைக்கின்றனர். அப்ப இந்த சரீரத்துக்கு தான் மனிதரோட பெயரை வச்சிருக்காங்க. சிவபாபா மனிதன் கிடையாது, சிவபாபா மனிதன் கிடையாது, அவர் தேவதையும் கிடையாது, அவர் சுப்ரீம் சோல், சுப்ரீம் ஆத்மாவா இருக்கிறாரு. அவர் பதித்தமாகவோ பாவனமாகவோ ஆவது கிடையாது. பாபா வந்து பிறப்பிறப்புல வரதில்லை, அவர் நிராகாரு, அவருக்கு தேகம் கிடையாது. அதனால அவர் வந்து என்ன ஆகுது, தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மை ஆகுறதுலாம் கிடையவே கிடையாது. அதனால அவர் எப்பயுமே தூய்மையா இருக்கிறார். என்ன நினைவு செய்தால் உங்களது பாவம் அழிந்து விடும் என்று அவர் புரிய வைக்கிறாரு. அதுதான் பாபா வந்து அவரை நினைவு செஞ்சு அந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரிதான் பாபா நினைக்க நினைக்க அவரு போலயே நம்ம மாறிடுறோம். நீங்கள் சதோ பிரதானமா இருந்தீங்க, பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார். நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? நீங்க ரொம்ப சதோ பிரதானமா இருந்தீங்க, இப்போதானே எப்படி இருக்கிறீங்க, தமோ பிரதானமா ஆயிட்டீங்க. மீண்டும் நீங்க சதோ பிரதானம் ஆவதற்காக என்ன நினைவு செய்யுங்கள் அப்படின்ட்டு தந்தை வந்து புரிய வைக்கிறார். நீங்க அதே மாதிரி மாறணுமா, என்ன நினைவு செய்யுங்கன்ட்டு நமக்கு சொல்றாரு. இந்த தேவதைகளின் தகுதி எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். பாபா சொல்றாரு, இந்த தேவதைகள்லாம் பாருங்க, லட்சுமி நாராயணன் பாருங்க, அவங்களோட தகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க அப்படி ஆகணும்னா அந்த மாதிரி நீங்க ஆகணும்லன்றார். மேலும் அவர்களிடத்தில் கருணை வேண்டுபவர்களையும் பாருங்கள். அப்ப அந்த தேவதைகள் இடத்துல போய் என்ன பண்றாங்க, கருணை வேண்டுறாங்க. அம்மா எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னுட்டு, கருணை காட்டுங்க அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வேண்டுறாங்க. எப்படி இருக்கின்றனர் பாபா சொல்றார். ஆச்சரியமா இருக்குது இல்லையா? நாம் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி தானே நீங்க இருந்தீங்க. பிறகு 84 பிறவிகளில் எவ்வளவு வீழ்ச்சி அடைந்து முற்றிலும் கீழே விழுந்து விட்டோம். அப்படி இருந்தவங்க நீங்க இப்ப எந்த மாதிரி ஆயிட்டீங்க. இப்ப
முற்றிலும் கீழே விழுந்துட்டீங்கன்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார், இனிமேல இனிய குழந்தைகளே, நீங்கள் தெய்வீக வம்சத்தினர்களாக இருந்தீர்கள். ஒரு காலத்துல நம்ம தான் வந்து தெய்வீக வம்சத்தினர்களா இருந்தோம். இப்போது தனது நடத்தைகளை பாருங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ உங்களோட நடத்தை எப்படி இருக்கு பாருங்க. நான் இவ்வாறு தேவி தேவதைகளாக ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அனைவரும் லட்சுமி நாராயணனாக ஆகிவிடுவர் என்பதெல்லாம் கிடையாது. எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. ஏன்னா 108 பேர் தான் இருக்காங்க லட்சுமி நாராயணன். பிறகு அனைத்தும் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாக ஆகிவிடும். லட்சுமி நாராயணன் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கூட பிரஜைகள் எல்லாருமே வந்து தேவதைகளா மாறிடுவாங்க. எல்லாருமே மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமா இந்த உலகமே மாறிடும். சிவபாபாவிற்கு ரோஜா மலரை மட்டுமே அர்ச்சிக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு கிடையாது. உண்மையிலே வந்து சிவபாபாவுக்கு மலர்ந்த ரோஜா மலரை தான் வச்சு அர்ச்சிக்கணும் ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் தான் போடுவாங்க, எருக்கம்பூவை கூட போடுவாங்க பாபாவுக்கு. எல்லா பூவையும் போட்டுதான் லிங்கத்து மேல அர்ச்சனை செய்வாங்க. மலர்களாலும் அர்ச்சிக்கின்றனர், எருக்கம்பூவையும் அர்ச்சிக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் பாபா குழந்தைகள் தான் அப்படின்றத சொல்றாரு. தந்தையின் குழந்தைகள் சிலர் மலர்களாக இப்ப ஆகின்றனர். சிலர் வந்து இங்க பாபா சொல் பேச்சு கேட்டு அப்படியே மாறுறாங்க. இங்கேயே ரோஜா மலர் மாதிரி மாறுறாங்க. அப்ப ஞானம் நிறைய நம்ம கேட்டு நம்ம தாரணை செய்யறோம், நம்ம நடத்தையை மாத்திக்கிறோம்னா நம்ம வந்து செல்வந்தர்களா ஆகிறோம். அப்ப செல்வந்தர்களாக ஆவது எப்படி, யார் ஆகின்றனர் என்பதை தந்தை அறிவார். இப்ப பாபாவுக்கு தெரியும் யாரெல்லாம் இப்ப நல்லா ஞானம் தாரணை பண்றாங்க, யார் வந்து அங்க போய் செல்வந்தரா ஆகிறாங்க சொர்க்கத்துலன்றதெல்லாம் பாபாவுக்கு தெரியும். இந்த குழந்தை தந்தைக்கு எந்த அளவிற்கு உதவியாளராக இருக்கின்றார் என்பதை நாளடைவில் குழந்தைகளாகிய நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். நம்ம எந்தெந்த பிகேஎஸ் இப்ப எல்லாம் முயற்சி பண்றாங்க இல்லையா, எந்த அளவுக்கு பாபாவுக்கு உதவியாளரா இருக்கிறாங்கன்றத நம்மளே பார்ப்போம்னு சொல்லி சொல்றாரு, புரிஞ்சுக்குவோன்னு சொல்றாரு. கல்பத்திற்கு யார் எவ்வளவு செய்திருந்தார்களோ அதே தான் செய்வாங்க முயற்சியிலன்னு சொல்லி சொல்றாரு. இதில் வித்தியாசம் ஏற்படவே முடியாது. போன கல்பம் நம்ம என்ன முயற்சி பண்ணமோ அதே தான் இந்த கல்பம் முயற்சி பண்ணுவோன்றார். தந்தை கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப பாபா எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் மாற்றலும் செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட அப்பா பாருங்க, அப்படியே கையை பிடிச்சி அவரே விளையாட்டை வந்து நகர்த்துறாரு. எல்லாத்தையும் யுக்தி கூட சொல்லி கொடுக்குறாரு. இப்படி இப்படி பாருங்க, இதுதான் ஞானம், இதுதான் இப்படிதான் இருப்பாங்க, ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எல்லா ஞானத்தையும் கொடுத்துடுறாரு. இப்பேற்பட்ட தந்தைய நம்ம நினைவு செய்யணும் இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. மற்றும் டிரான்ஸ்ஃபரும் செய்ய வேண்டும் மற்றும் மாற்றலும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈஸ்வரனின் பொருட்டு செய்தீர்கள், ஆனால் ஈஸ்வரனையே அறியவில்லை. பக்தியிலையும் நம்ம வந்து பக்தி செஞ்சோம், லிங்க வடிவுல நம்ம கடவுளை தான், நம்ம அவரை தான், பரமாத்மாவை தான் நம்ம வழிபட்டோம். ஈஸ்வரன் பொருட்டு நம்ம தானம்லாம் செஞ்சோம், அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாமே பண்ணோம். ஆனா வந்து கடவுள் யாரு எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்காமலே செஞ்சோம். இங்க வந்து இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை மட்டும் புரிந்திருந்தீர்கள். ஆனா பக்தியில உங்களுக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, பக்தியிலேயே ஒத்துக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் தான் பகவான்ட்டு புரிஞ்சிருக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் புரிஞ்சிருந்தோம். பெரிய உருவம், பெரிய பெயர் உடையவர் அல்ல. ஆனா பாபா சொல்றாரு கடவுள் பெரிய உருவம் பெரிய பெயர் இருக்கிறவர்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அவரோ நிராகாரமானவர், உண்மையில ஒரு புள்ளியா இருக்கிறாரு. பிறகு இங்கு சாக்காரத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரும் இருக்கின்றனர், அவர் நிராகாரரா இருக்கிறாரு. பிறகு இங்க சாக்காரத்திலையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரும் இருக்கிறாங்க. யார் யார் இருக்கிறாங்கன்னா பிரம்மா விஷ்ணு சங்கரர், அவங்க வந்து தேவதைகள்ட்டு சொல்லப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்ம தேவதாய நமகான்னு தான் சொல்றாங்க, விஷ்ணு தேவதாய நமகான்னு தான் சொல்றாங்க. பிறகு சிவனுக்கு மட்டும் சிவ பரமாத்மாய நமகன் தான் சொல்றாங்க. அப்ப வந்து சிவ தேவதாய நமகன் ஒரு தடவை சொல்றதே கிடையாது, சிவ பரமாத்மாய நமகன் தான் சொல்றாங்க. ஆக பரமாத்மா தான் உயர்ந்தவராக ஆகிவிடுகின்றார் அல்லவா. ஏன் மற்றவங்களாம் சொல்லலாம்ல பிரம்மா பரமாத்மா, அப்படிலாம் சொல்லலையா. பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சிவ பரமாத்மாய நமகன் தான் சொல்றாங்க. அப்ப அவருதான் உயர்ந்தவர் ஆயிடுறாரு இல்லையா. சிவன்னு பிரம்மா விஷ்ணு சங்கரரை பரமாத்மா என்று கூறவே மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வாயில் சிவ பரமாத்மாய நமக என்றுதான் கூறுகின்றனர் எனில் அவசியம் பரமாத்மா ஒருவராக ஆகிவிடுகிறார் அல்லவா. அப்ப கண்டிப்பா பரமாத்மா ஒருத்தர் தான்ன்றது இதுல நிரூபணம் ஆகுதுன்னு சொல்றாரு.
தேவதைகளை நமஸ்கரிக்கின்றனர். தேவதைகள் முன்னாடி கூட போயிட்டு இப்ப கோயில்ல வணங்குறாங்க. மனித லோகத்தில் மனிதர்களை மனிதன் என்றுதான் கூறலாம். இப்ப மனித லோகம் பூமியில வந்தோம்னா மனிதன் தான் சொல்லுவாங்க. அவர்களை பரமாத்மாய நமக என்று கூறுவது முழு அஞ்ஞானமாகும். இங்க பாருங்க, மனுஷன் தான் சொல்ல முடியும். மனுஷனை போயிட்டு சர்வ வியாபின்னு சொல்லி நீயும் கடவுள் நானும் கடவுள்னு சொல்றது என்ன நியாயம் இருக்குது? மனுஷனை போய் பரமாத்மாய நமகன்னு சொல்றது முழு அஞ்ஞானம் சொல்லி பாபா சொல்றாரு. ஈஸ்வரன் சர்வ வியாபி என்பது அனைவரின் புத்தியிலும் இப்ப இருக்கிறது. உலகமே இந்த ஒரு அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க. கடவுள் எல்லாருல இருக்கிறாரு, கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு அப்படின்ட்டு அஞ்ஞானத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் ஒரே ஒருவர் தான். உண்மையிலே கடவுள் வந்து ஒருத்தர் தான். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி எல்லா தர்மங்களும் வழிபடுற ஒரு கடவுள் ஒருத்தர் தான். அவர் தான், அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி பாட்டெல்லாம் கூட இருக்கு. அப்ப அவர்தான் வந்து தூய்மையாளர்களை தூய்மையாக்கக்கூடியவர், பத்தித்த பாவனன் என்று கூறப்படுகின்றார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் பாவனம் ஆக்குவது ஒரு பகவானுடைய காரியமாகும். எல்லாரையும் தூய்மையாக்குறதெல்லாம் யாரால முடியும்? ஒரு கடவுள் தான் செய்வாரு. உலகிற்கு குருவாக எந்த மனிதனுமே இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்துல நிறைய குருக்கள் இருக்கிறாங்க, ஆனா எந்த மனுஷனும் உலகத்துக்கே குருவா இருக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குரு பாவனமாக இருப்பார் அல்லவா? குருன்றவங்க எப்படி இருப்பாங்க? தூய்மையாக இருப்பாங்க இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. இங்க அனைவரும் விகாரத்தினால் தான் உருவானவர்கள் ஆவர். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மனித உருவத்துல இருக்கிறாங்க, எல்லாமே விகாரத்துல பிறந்தவங்க தான் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க குருன்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்க மனிதர்கள் தான் இல்லையா? அவங்க தூய்மையாகவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பிறக்கிறது விகாரத்தினால பிறக்கிறாங்க. ஞான அமிர்தம் என்றுதான் கூறப்படுகிறது. ஞானத்தை அமிர்தம்ட்டு சொல்றோம்னு சொல்றாரு. பக்தியை வந்து அமிர்தம்ட்டு கூறப்படுவது கிடையாது சொல்லி பாபா சொல்றாங்க. பக்தி மார்க்கத்தில் பக்தி தான் நடைபெற்று வருகிறது. இப்ப பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு ஞானம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பக்தி தான் உங்களுக்கு நடைபெறுது. நீங்க போய் கடவுளே கடவுளேன்னு நம்ம கையேந்தி போறதுதான் பக்தி. கேட்கறது தான் அங்க அங்க வந்து கிடைக்கிறது எதுவுமே கிடையாது. கேட்கறது தான், அது மாதிரி கொடுக்கறது கிடையாது. எதை பார்த்தாலும் நம்ம போய் கேட்போம், எனக்கு அமைதி கொடு, அன்பு கொடு, சக்தி கொடு, அந்த ஸ்தூல பொருட்கள்லாம் எனக்கு வேலை கொடு, அந்த கொடு, இதை கொடுன்னு கேட்கறதுதான் பக்தி. இது ஞானம்ன்றது அறிவுன்றது நிறைஞ்சு இருக்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஞானம். கடவுளே நம்ம கிடைச்சிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஞானம். அதாவது பாபா சொல்றாரு, அனைத்து மனிதர்களும் பக்தியில் இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே பக்தி தான் செய்யறாங்க. ஞான கடல் உலகிற்கு ஜெகத்குரு, ஜெகன்னா உலகம், உலகத்துக்கே குரு, ஜெகத்குரு ஒருத்தர் தான், ஒரே ஒருவர் தான் என்று கூறப்படுகின்றார். தந்தை தான் வந்து என்ன செய்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும் கடவுள் என்ன பண்றாருன்னு. உலகத்துல இருக்கிறவங்களும் தெரியாது கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு. ஆனா நமக்கு தெரியும் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. தத்துவங்களையும் தூய்மையாக ஆக்குகின்றார். முழு உலகத்தையும் இயற்கையை கூட தூய்மையாக்குறாரு. நாடகத்தில் அவருக்கும் பாகம் இருக்கிறது. கடவுளுக்கும் இந்த நாடகத்துல டிராமால பார்ட் இருக்குது. அவரும் வராரு, நடிக்கிறாருன்றது உலகத்தாருக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்கு தந்தை இப்போது நிமித்தமாக இருக்கின்றார். இப்ப கடவுள் தான் வராரு, அவரு தான் வந்து எல்லாருக்கும் நல்ல கதி சத்கதி கொடுக்கறதுக்கு நிமித்தமா இருக்கிறாரு. இப்போது இதை எப்படி புரிய வைப்பது? இப்ப இதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது? பலர் வராங்க, திறப்பு விழா செய்ய வருகின்றனர் எனில் விநாசத்திற்கு முன்பே எல்லையற்ற தந்தையை அறிந்து கொண்டு அவரிடமிருந்து ஆசி அடையுங்கள் என்ற அழைப்பிதழும் கொடுக்கப்படுகிறது. இப்ப நம்ம கிட்ட வராங்க, திறப்பு விழா செய்யும் போது நம்ம சொல்றோம், விநாசத்துக்கு முன்னாடியே எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து ஆசி அடையுங்கன்ட்டு நம்ம அழைப்பிதழும் கொடுக்குறோம். இவர் ஆன்மீக தந்தை ஆவார். இவர் வந்து எல்லையற்ற தந்தை, ஆன்மீக தந்தை, ஆத்மாக்களின் தந்தை. இவர் மனிதர்கள் அனைவரும் அவரை தந்தை என்று கூறுகின்றனர். உலகமே அவரை எப்படி கூப்பிடுறாங்க? காட்ஃபாதர் தான் சொல்றாங்க. படைப்பவர் எனில் அவசியம் படைப்புகளுக்கு ஆசி கிடைக்கும். கண்டிப்பா அவர் படைக்கிறாருன்னா அந்த யார் படைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து படைப்புகளுக்கு அவங்க வந்து ஆஸ்தி கொடுத்தாகணும். இப்ப அப்பா அம்மா கூட ஒரு குழந்தை வந்து பெத்துக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாட்ட இருந்து ஆஸ்தி கிடைச்சாகணும். அது மாதிரி இப்ப இவர் படைப்பவரா இருக்கிறார் இல்லையா, அப்ப இவர்கிட்ட இருந்து கண்டிப்பா நமக்கு ஆஸ்தி கிடைக்கும், படைப்புகளுக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தையை யாருமே அறியவில்லை, ஆனா அவர் கடவுளை யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி இருக்கிறாரு, எந்த மாதிரி இருக்கிறாரு, அவர் நம்மளுடைய அப்பா, அதெல்லாம் யாருக்கும் தெரியல. தந்தையை மறப்பதும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆனா இப்பேற்பட்ட அப்பாவை மறக்கிறது கூட நமக்கு நாடகத்துல பதிவாயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை உயர்ந்தலும் உயர்ந்தவர் ஆவார். அவர் எல்லைக்குட்பட்ட எந்த ஆசையும் கொடுக்க மாட்டார் அல்லவா?
இவரு சிவன் வந்து நமக்கு பரமாத்மா, ஆத்மாக்களின் தந்தை, எல்லையற்ற தந்தை அவரு. உயர்ந்தலும் உயர்ந்தவர், ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட். அவரு இந்த சாதாரண இந்த சின்ன இந்த எல்லைக்குட்பட்டது எந்த ஒரு ஆசையும் அவர் தரமாட்டாரு. லௌகீக தந்தை இருந்தாலும் அனைவரும் எல்லையற்ற தந்தையை தான் நினைவு செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வீட்டுல தான் அப்பா இருக்கிறாருல, நம்ம சரீரத்தினுடைய அப்பா இருந்தாலும் ஏன் வந்து எல்லாரும் வந்து கடவுளே கடவுளேன்னு நினைவு செய்றாங்க? எல்லையற்ற தந்தையை தான் நினைவு செய்றாங்க. சத்தியுகத்தில் அவரை யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள். அவர் சுகமா இருக்கும்போது நம்ம இங்கே கடவுள் நினைக்க மாட்டோம். அங்க சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும். அப்புறம் எதுக்கு நினைக்கணும்? அங்கே யாரும் என்ன நினைவு செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏனெனில் எல்லையற்ற சுகம் அடைந்திருக்கின்றனர். சத்தியுகத்துல கிடைக்கிறதோ எல்லையற்ற சுகம். அங்க எதுக்குமே குறைபாடு இருக்காது. அதனால அங்க கடவுள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போதுதான் நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தான் நினைவு செய்கிறது. இப்ப கூட இந்த சரீரம் நினைவு செய்யறதில்ல. சரீரத்துல இருக்கிற ஆத்மா தான் கடவுளை அப்பாவை நினைவு செய்யுது. பிறகு ஆத்மாக்கள் பிறகு தனது தந்தையை நாடகத்தை மறந்து விடுகிறது. ஆனா இப்ப நினைவு செய்யற ஆத்மா போக போக தந்தையும் மறந்துருது, அதுக்கப்புறம் அந்த நாடகத்தையும் மறந்துருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயின் நிழல் பட்டு விடுகிறது. போக போக மாயோட நிழல் படுறதுனால நம்ம அப்பாவை மறந்துடுறோம், உண்மையை மறந்துடுறோம். அந்த பொய் வந்து பொய்யோட நிழல் வந்து பற்றுது நம்ம மேல. சதோ பிரதான புத்தியானது பிறகு தமோ பிரதானமாக அவசியம் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதுவுமே எந்த ஒரு பொருளுமே புதுசா வாங்கும்போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அது வீணாயிடும் இல்லையா? அந்த மாதிரி சதோ பிரதான புத்தி வந்து பாபா இப்ப கொடுக்குறாரு. அந்த புத்தி போக போக அப்படியே தமோ பிரதானமா ஆயிடுது, அவசியம் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. புது உலகில் தேவதைகள் சதோ பிரதானமாக இருந்தனர் என்று நினைவு வருகிறது. ஆனா இப்ப நமக்கு தெரியுது, சொர்க்கம்ன்றது ஒரு சொர்க்கலோகத்துல தேவதைகள் சதோ பிரதானமா தூய்மையா இருப்பாங்கன்றது நமக்கு நினைவு வருகிறது. ஆனால் இதை யாருமே அறியவில்லை. ஆனா உலகத்தாருக்கு இது தெரியாது. உலகமே சதோ பிரதானமாக தங்க உலகமாக ஆகிவிடுகிறது. அதுதான் புத உலகம் என்று கூறப்படுகிறது. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த சாக்கார உலகம், இந்த உலகம்தான் தூய்மையா தங்க உலகமா ஆயிடுது. அததான் நம்ம புது உலகம்னு சொல்லி சொல்றோம். இது இரும்பு உலகமாகும் பாபா சொல்றாரு. இது வந்து அயன் ஏஜ், இப்ப இருக்கிறது கலியுகம். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. கல்பமாக நீங்கள் என்ன ஆசை அடையிறீங்களோ முயற்சியின்படி அதுவே தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கல்பமா எவ்வளவு முயற்சி பண்ணோம், எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சோம், எவ்வளவு நேரம் நம்ம முரளி படித்தோம், நம்ம எவ்வளோ தாரணை செஞ்சோம், எவ்வளோ நமக்கு தெய்வீக குணங்கள் போன கல்பத்தில் வந்துச்சு, நம்ம என்ன பதவி அடைஞ்சோமோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றாரு. நாம் இவ்வாறு இருந்தோம், பிறகு இவ்வாறு வீழ்ச்சி அடைந்து விட்டோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரிந்து விட்டது. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தான் அப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி நமக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி இருந்தவங்க தான் நம்ம இப்படி ஆயிட்டோன்றது தெரிஞ்சிருச்சு. இவ்வாறெல்லாம் நடைபெறும் என்று தந்தை மட்டுமே கூற முடியும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாது, சாது சன்னியாசிகளாலும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த ஞானம்லாம் கொடுக்கவே இது நாடகத்துல ரைட்ஸே இல்லை. இது ஒரு கடவுள் மட்டும்தான் இந்த ஞானத்தை வந்து சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றாரு. அதிக முயற்சி செய்தும் நினைவு நிலைப்பதில்லை என்று சிலர் கூறுகின்றனர். பாபா, நாங்க கஷ்டப்பட்டு உங்களை நினைச்சா கூட நிலையா உங்களை நினைக்க முடியல பாபான்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு தந்தை மற்றும் ஆசிரியர் என்ன செய்ய முடியும் சொல்லி பாபா கேக்குறாரு. இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாரு. நான் வந்து சொல்லதான் முடியும், அதுக்காக அவங்கள வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கதான் முடியும், நீங்க தானே முழுங்கணுன்ற மாதிரி இருக்குது அவரு கேட்கறது. இதுக்கு நானும் அதாவது தந்தையும் அவர் தான், ஆசிரியரும் அவர் தான், அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாரு. நீங்க என்ன நினைக்கலன்னா நான் என்ன பண்றது? யாராவது படிக்கவில்லை எனில் ஆசிரியர் என்ன செய்ய முடியும் சொல்லி கேட்குறாரு. இப்போ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சிலர் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலைன்னா அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாரு. ஆசிரியர் ஆசீர்வாதம் செய்தால் பிறகு அனைவரும் தேர்ச்சி அடைந்து விடுவார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ எல்லாரும் எனக்கு வந்து பாஸ் போடுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா அப்புறம் எல்லாருமே அந்த கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. படிப்புல அதிக வித்தியாசம் இருக்கிறது. எப்பயுமே படிப்புனா வித்தியாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க, செகண்ட் மார்க்கும் இருப்பாங்க, தேர்ட் மார்க் இருப்பாங்க, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. இது முற்றிலும் புது கல்வியாகும். அது சாதாரண படிப்பு. இது வந்து புது படிப்புன்றாரு, புது கல்வி. இங்கு உங்களிடம் குறிப்பாக ஏழைகள், துக்கமானவர்கள் தான் வருவாங்க. இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப துக்கத்துல இருக்கிறவங்க, ஏழைகள் தான் வருவாங்க. செல்வந்தர்களோ வரவே மாட்டார்கள்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு டைமே இருக்காது,
துக்கமானவர்களாக இருப்பதால் தான் வருகின்றனர். இங்க வர்றவங்கலாம் துக்கமா இருக்கிறதுனால இந்த முரளியை கேட்கும்போது ஆத்மாவுக்கு அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும் காதுல. அவங்க தான் வருவாங்க கேட்கறதுக்குன்னு சொல்லி சொல்றாரு. செல்வந்தர்கள் நாம் சொர்க்கத்தில் வாழ்வதாக நினைக்கின்றனர். ஆனா செல்வந்தர்கள் இதுவே சொர்க்கம்ட்டு நினைச்சுக்கிறாங்க. அதிர்ஷ்டம் கிடையாது அவங்களுக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இதுவே சொர்க்கம்னு நினைச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு உடனேயே நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. இப்ப யாருக்கெல்லாம் லக் அடிக்குதோ அவங்கதான் பிகேவா ஆவாங்க. அவங்களுக்கு உடனே பாபா மேல நம்பிக்கை ஏற்பட்டுரும். நம்பிக்கை மற்றும் சந்தேகத்திற்கு தாமதம் ஏற்படுவதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாங்க. நம்பிக்கையும் லேட்டா ஆகாது ஏற்படுறதுக்கு, சந்தேகப்படுறதும் லேட் ஆகாது ஏற்படுறதுக்குன்னு சொல்றாரு பாபா. டிஃப்ரெண்டா சொல்றாரு. அதாவது நம்புறவங்களும் இருக்கிறாங்க, சந்தேகத்தினால போறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே தாமதம் ஆகாதுன்னு சொல்றாரு. மாயை உடனேயே மறக்க வைத்து விடுகிறது. மாயா பாருங்களேன், அப்படியே ஊதி தள்ளிடும்னுவாரு சில முறையில. அப்படியே கடிச்சிரும், ஊதி தள்ளிடும். எலி ஊதி ஊதி கடிக்கிற மாதிரி கடிக்கணும். அந்த மாதிரி மறக்க வச்சிருது நம்மள பாபாவன்னு சொல்றாரு. நேரம் தேவைப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. இதில் குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. தன் மீது கருணை காட்ட வேண்டும். இப்ப நம்ம மேல கருணை காட்டணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப எல்லா வழியும் சொல்லிட்டாரு, அவரை நினைக்கவும் சொல்றாரு. இப்ப நம்ம மேல கருணை வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீமத் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் உயர்ந்த வழி கிடைச்சிட்டே இருக்குது. எவ்வளவு எளிதான முறையில் தந்தை வந்து கூறுகின்றார், தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்னை நினைவு செய்யுங்கள். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ரொம்ப ஈஸி தான். நான் இந்த உடம்புல நான் ஆத்மா, அதை மட்டும் நினைவு பண்ணிட்டு பரமாத்மா தான் என்னுடைய அப்பா, அவர் பரலோகத்துல பரந்தாமத்துல இருக்கிறாருன்ட்டு நினைவு செய்யணும். இது ஏன் உங்களுக்கு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இது எவ்வளவு எளிது. இது மரண உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும் இது வந்து ஹோல்சேல் மரணம் மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு. கலியுக இறுதி என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்குது. மரண உலகம்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம போக போற இடம் அது அமரலோகம், சொர்க்கலோகம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு திடீர் மரணம்லாம் ஏற்படாது. சொர்க்கத்துல எப்பயுமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திடீர் மரணமே அங்க ஏற்படாது. 150 வருடம் வரைக்கும் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தான் அந்த உடலை விட்டு சந்தோஷமா போவாங்க. எப்படி பாம்பு தன்னுடைய தோலை உரிக்குதோ அந்த மாதிரி அங்க மரணம் ஏற்படும். வகுப்பில் மாணவர்கள் வரிசை கிரமமாக அமர்வர் அல்லவா. வகுப்புல கூட பாத்தீங்கன்னா மாணவர்கள் வரிசை கிரமமா உட்கார்ந்துருப்பாங்க. இது கூட பள்ளி தான். உங்களிடத்தில் வரிசை கிரமமான புத்திசாலி குழந்தைகள் யார் இருக்கின்றனர் என்று பிராமணர்களிடத்தில், நிமித்த சகோதரிகளிடத்தில் கேட்கப்படுகிறது. யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வலது பக்கமாக இருக்க வேண்டும். வலது கைக்கு மகத்துவம் இருக்கிறது அல்லவா. பூஜை வலது கையினால் தான் செய்யப்படுகிறது. பாபா சொல்றாங்க. இதுல யார் வரிசைகரமா புத்திசாலி குழந்தைகளோ அவங்க நிமித்த சகோதரிட்ட சொல்லி வலது பக்கமாக நல்லா படிக்கிறவங்கள உட்கார வைக்க சொல்றாரு பாபா. ஏன்னா வலது கைக்கு மகத்துவம் இருக்குதான். ஏன்னா பூஜையே வலது கையால் தான் செய்வாங்களாம். சத்தியுகத்தில் என்ன நடக்கும் என்று குழந்தைகள் சிந்திக்கின்றனர். இப்ப நம்ம வந்து பாபா முரளி எடுக்கும் போதே நமக்கு சொர்க்கத்தை பத்திலாம் நம்ம வந்து பாக்குறோம், என்ன நடக்கும் இல்ல பாபா சொல்லும் போது கற்பனை பண்றோம், அதெல்லாம் நம்ம சிந்தனை செய்யறோம்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகம் நினைவுக்கு வரும்போது சத்திய தந்தையும் நினைவுக்கு வந்து விடுவார். சொர்க்கத்தை நினைச்சாலும் பாபா நமக்கு நினைவு வருவார். ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்கி கொடுக்குறவரே அப்பா தானே. அதனால சத்தியமானவர் சிவனும் நமக்கு நினைவுக்கு வந்து விடுவார். பாபா நம்மை சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். இப்ப கடவுளே வந்து தந்தையா வந்திருக்கிறார். அவர் வந்து நம்மளை வந்து சொர்க்கத்துக்கே எஜமானரா ஆக்குறாரு. நமக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது என்று அங்க யாருக்குமே தெரியாது. சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி இங்க படிச்சோம், கடவுளே நமக்கு பாடம் எடுத்தாரு, அதனாலதான் நம்ம இந்த ராஜ்யம் அடைஞ்சிருக்கிறோன்றது கூட நமக்கு தெரியாது, மறந்துருப்போம்னு சொல்லி சொல்றாரு. அங்க எல்லாருமே அந்த மாதிரி மறந்துடுவாங்க. அங்க எப்படி இந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கோம்னு கூட தெரியாது. அதனால்தான் பாபா கூறுகின்றார், இந்த லட்சுமி நாராயணத்திலும் இந்த ஞானம் கிடையாது. அதனாலதான் தேவி தேவதைகளோ இல்ல லட்சுமி நாராயணன் கூட இந்த சிருஷ்டி சக்கரம் ஞானம் இது எதுவுமே கிடையாது. நமக்கு மட்டும் இந்த பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக இப்ப புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்திருந்தார்களோ அவர்கள் அவசியம் புரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இருப்பினும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது அல்லவா. ஞானம் என்னவோ ஈஸி தான். யாரெல்லாம் முன்னாடி புரிஞ்சிட்டாங்களோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் இந்த முயற்சி, ஞானத்தை தாரணை செய்யணும், யோகாம்ல நிலைச்சிருக்கணும், பாபா நினைவு இருக்கணும். இதுலதான் ரேஸ் இருக்குதே.
உங்களை யார் அதிகமா ஓடுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ஓடுவாங்க, 108ல வருவாங்க. அதனாலதான் முயற்சி செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. கற்பிப்பதற்காகவே இப்ப தந்தை வருகின்றார். இதுவோ படிப்பாகும், இதில் மிகுந்த அறிவு தேவை சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே ஆசிரியராகி படிக்க வைக்கிறாரு. இது ஒரு படிப்பு, இதுக்கு ரொம்ப அறிவு தேவை சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆன்மீக படிப்பு மிகவும் உயர்ந்தது மற்றும் கடினமானது. இதில் தேர்ச்சி பெறுவதற்காக தந்தையின் நினைவின் மூலம் ஆசீர்வாதம் அடைய வேண்டும். தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் அதிகமா நினைவு செய்றாங்களோ அவங்களுக்கு அதிக ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் கிடைச்சவங்க தான் அங்க போய் லட்சுமி நாராயணனா ஆகுறாங்க. இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். அப்புறம் தனது நடத்தைகளை நீங்க எப்பவே மாத்திக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், இப்போது சட்டத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யக்கூடாது. தேகமற்றவர்களாகி தனது சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மற்றும் தேகமற்ற தந்தையின் சட்டப்படி நடக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப அசரீரியா ஆத்ம உணர்வுல வந்துடணும். தன்னுடைய சுய தர்மமான சாந்தியில நிலைச்சிருக்கணும். தேகமற்ற தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். சட்டத்திற்கு புறம்பா இது வரைக்கும் நம்ம பழைய பிறவியில ஏதாவது செஞ்சிருப்போம், அந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்ப செய்யவே கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்லி ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். வரதானம், தந்தையின் துணையின் மூலம் தூய்மை என்ற சுய தர்மத்தை எளிதாக கடைபிடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாங்க. இப்போ பாபாவே நமக்கு கிடைச்சிட்டாரு, கடவுளே கிடைச்சிட்டாரு. அவரோட துணை மூலமா ஈஸியா தூய்மையா இருக்கலாம். தூய்மை என்ற சுய தர்மத்தை ஈஸியா கடைபிடிக்கக்கூடிய, ஏன்னா நம்ம ஒரு அடி தைரியன்ற ஒரு அடி எடுத்து வைக்கிறோம், அவர் 1000 அடி எடுத்து நமக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. அப்புறம் அவரே உதவி செய்யறாரு. அதனால ஈஸியா தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுன்ற வரதானம் கொடுக்குறாங்க. இன்றையில இருந்து நம்ம நான் மாஸ்டர் சர்வசக்திவான், எனக்கு கூட தந்தையே சர்வசக்திவானே துணைவனா இருக்கிறாருன்ற அந்த சொமான்ல இருக்கலாம். ஆத்மாவின் சுயதர்மமோ தூய்மையாகும். ஆத்மாவுடைய சுயதர்மமே தூய்மைதான். அசுத்தம் மாற்றான் தர்மமாகும். பாருங்களா, அந்த மாயாவுடைய தர்மம் தான் அசுத்தம். அப்ப ஆத்மாவுடைய சுயதர்மம் நம்ம தூய்மை, இயல்பாவே நம்ம தூய்மையாதான் இருக்கணுமே. இது எங்கோ இது நடுவுல மாறிடுச்சு. எப்போது சுய தர்மத்தின் நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது மாற்றான் தர்மம் உங்களை அசைக்க முடியாது. நீங்க எப்ப ஆத்ம உணர்வுல வந்துட்டீங்களோ, நான் ஆத்மான்றத புரிஞ்சுக்கிட்டீங்களோ, நம்பிக்கை உங்களுக்கு வந்துருதோ, சுய தர்மம் தூய்மைன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருதோ, அப்போ மாற்றான் தர்மம்லாம் உங்களை அசைக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை யார், எப்படிப்பட்டவர் என்பதை யதார்த்தமாக அறிந்து கொண்டு துணையாக வைத்தீர்களெனில் தூய்மை என்ற சுய தர்மத்தை தாரணை செய்வது மிக எளிதாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றார். கடவுள் யார், எப்படி இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறார், பரந்தாமத்துல இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், நானும் புள்ளியாதான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஆத்ம தர்மத்துல சுய தர்மத்துல தூய்மை என்ற தர்மத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா தாரணை செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் கடவுளே சர்வ சக்திவானே கூட இருக்கும்போது தூய்மையா இருக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. ஏனெனில் சர்வ சக்திவான் துணையாக இருக்கின்றார். சர்வ சக்திவானின் குழந்தைகள் மாஸ்டர் சர்வ சக்திவானின் எதிரில அசுத்தம் என்றது வரவே முடியாது சொல்லி பாபா சொல்றார். யாரு சர்வ சக்திவானுடைய குழந்தைகள் மாஸ்டர் சர்வ சக்திவானுடைய சுவமானத்துல இருக்கிறாங்களோ அவங்க எதிரில தூய்மையற்ற தன்மைன்ட்டு எதுவுமே வராதுன்றாரு. ஒருவேளை சங்கல்பத்திலும் மாயை வருகிறது எனில் அவசியம் ஏதோ ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, அதாவது நம்பிக்கையில் குறை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு எண்ணத்துல ஏதோ ஒரு மாயா வருது, மாயா ரூபத்துல ஏதோ ஒரு தூய்மையற்ற தன்மை வருதுன்னா ஏதோ நீங்க கேட் ஓபன் பண்ணி வச்சுக்கிறீங்க. நல்லா பாருங்க, எல்லா கதவையும் மூடிட்டீங்களா, மாயா வர வழியெல்லாம் மூடுங்க. ஏதோ ஒரு கேட் ஓப்பன்ல இருக்குது, கேட் ஓப்பன்னா நம்ம நம்பிக்கையில குறை இருக்குது, அதனாலதான் அந்த கேட் ஓப்பன்ல இருக்கிறதுனால மாயா ஈஸியா வந்துருது, எண்ணம் மூலமா வந்துருது. பரவாயில்ல, இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல இது இப்படி பண்ணிக்கலான்ட்டு அந்த கொஞ்சம் லேசான தன்மை அசுத்தம் உள்ளார நுழைஞ்சிரும். அந்த மாயா என்ற அசுத்த தன்மை வந்துறதுனால தூய்மையில குறை வந்துரும். அதனால ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம தவறு பண்ணோம்னா அந்த கேட் வழியா மாயா நுழைஞ்சிரும். அதனால நம்பிக்கையில குறை இருக்கிறதுனால தான் நீங்க தவறு செய்றீங்கன்றார். அதனால அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க.
ஸ்லோகன்: திரிகாலதர்சிகள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் திருஷ்டியில் பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருப்பதாக புரிந்து கொள்வார்கள். 3 காலத்தையும் தரிசிச்சவங்க முதல் இடை கடை ரகசியம் தெரியும் அவங்களுக்கு. நேற்று தான் நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கேன், நாளைக்கு அப்படி ஆயிடுவேன் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து ஒரு காலத்துல நிகழ்காலத்தை பார்க்க மாட்டாங்க. இதனால எனக்கு எதிர்காலத்துல என்ன நன்மை, இதனாலதான் இது நடக்குது, பாபா வந்து செய்யறாருன்னா கரெக்டா தான் இருக்கும், இதனாலதான் இந்த விஷயம் இப்ப நிகழ்காலத்துல நடக்குது, இது நடக்கிறதுனால எனக்கு எதிர்காலத்துல நன்மை இருக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் தனக்கு நன்மை இருப்பதாக எல்லாத்தையும் புரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.